ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நான் என்ன பேச போறேன்னா நம்ம வாழ்க்கையில யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது அதை பற்றி தான் பேச போறேன். அப்புறம் இன்னொரு டிப்ஸ் ஒரு சேவிங்ஸ் பற்றி ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்ல போறேன். அது ஒரு சீக்ரெட் டிப்ஸ்ன்னு வேற நீங்க நினச்சிக்கலாம். அப்புறம் நம்ம வாழ்க்கையில எதுக்கு எந்த விஷயத்த அடுத்தவங்களை சொல்லணும் எது சொல்லக்கூடாதுன்னு அதை பற்றி ரொம்ப கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுவேன். அஸ் யூஸ்வல் இந்த வீடியோ 8 நிமிஷம் 9 நிமிஷத்துக்கு மேலே போகாது, அதுக்குள்ளே தான் பேசுவேன் நான். ஸோ எல்லாரும் பாருங்கள். பார்க்கறதுக்குன்னா ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு, லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். நான் இந்த சரி வாங்க நம்ம பேசலாம். என்னன்னு நம்ம வாழ்க்கையில் எது நம்ம அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணணும் ஷேர் பண்ணக்கூடாது, அதில் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்குது. சில பேர் எல்லாத்தையுமே அடுத்தவங்களுக்கு சொல்லுவாங்க, நல்லது கெட்டது எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அவங்க நினைப்பாங்க நம்ம ஒரு நல்ல ஃப்ரெண்டு, நம்ம கூட வேலை செய்வாங்க, நம்ம அவங்க நம்பலான்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா அது என்ன நடக்குது தெரியுமா? சில பேர் அதை பத்தி அவங்க நல்ல ஒரு எண்ணத்தோட சரி அப்படியா, ரொம்ப சந்தோஷம், ஓகே, நல்லது, வாழ்த்துக்கள் அப்படி சொல்லுவாங்க. சில பேர் மனசுக்குள்ளே ஒரு பொறாம உணர்ச்சியோட நினைப்பாங்க, அவன் எதுக்கு நம்ம வாழ்க்கையில முன்னுக்கு வரணும், அவன் எதுக்கு வாழ்க்கையில முன்னுக்கு வரணும், அது ஒரு பொறாம தெரியுமா, அப்படி ஒரு மாதிரி என்ன சொல்றது, ரொம்ப டேஞ்சரான ஒரு வைப்ரேஷன் இருக்கும் அவங்கள்ட்ட. அது ஆட்டோமேட்டிக்கா நம்ம மேல அது டச் ஆயிடும். அது நம்மளுக்கு முன்னேற்றம் போற பாதையை கண்டிப்பா அது பிளாக் பண்ணிடும். அதுக்கு நான் என்ன சொல்றேன், எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம அடுத்தவங்களுக்கு சொல்லதுக்கு முன்னாடி நம்ம யோசிக்கணும், 1000 தடவை யோசிக்கணும். இது நம்ம சொல்ல போறோம், அது நம்மளுக்கு நல்லதா கெட்டதா நல்லா யோசிச்சு நம்ம ஷேர் பண்ணணும் அடுத்தவங்கள்ட்ட. சில பேர் என்னன்னா நம்ம குடும்பத்துல இருக்கப்ப நம்ம குடும்பத்துல சொத்து சொத்து பிரச்சனையா இருக்கும், இல்ல அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு சண்டை சச்சரவு ஒரு மனஸ்தாபம் இருக்கும், இல்ல நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கூட ஒரு மனஸ்தாபம் இருக்கும், நம்ம பெற்ற பிள்ளைகளை கூட நம்ம கூட ஒரு பேச்சு வார்த்தை இல்லாத ஒரு சண்டை சச்சரவு, ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால நம்ம தனியா ஒதுங்கி இருப்போம். இது நிறைய குடும்பத்துல நடக்குது இப்பயும். ஸோ இந்த விஷயத்துல நம்ம அடுத்தவங்களை போய் நம்ம இதை பத்தி கொஞ்சம் கூட பேசக்கூடாது. அது என்ன நடக்குங்கிறமா, அவங்க அவங்க என்ன நினைப்பாங்கன்னா அவளுக்கா அப்படிதான் வேணும், ரொம்ப திமிர ஆடினால பாரு அப்படிதான் வேணும், அப்படி ஒரு மாதிரி நம்மள ரொம்ப கேவலமா பேசுவாங்க, ரொம்ப கேவலம் பேசுவாங்க. அது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் மன உளைச்சலுக்கு தான் நம்மள கொஞ்சம் கொஞ்சம் கொண்டு போய் நிக்க வைக்கும். அது நம்மளுக்கு எந்த ஒரு யூஸும் இல்லை, ஒரு 5 பைசா புண்ணியம் இல்லை நம்மளுக்கு அவங்கள்ட்ட பேசி. அதோட நான் அந்த பேசிட்டு உங்களுக்கு சொல்றேன், கடவுள்கிட்ட பேசுங்க. கடவுள் நம்மளுக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நினைச்சுக்கிட்ட கடவுள்கிட்ட பேசுங்க. நீங்க எந்த ஒரு காஸ்டா இருந்தாலும், இந்துவாகட்டும், கிறிஸ்டினாகட்டும், முஸ்லீமா இருக்கட்டும், புத்திஸா யாரா இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு கடவுள் இருக்குது, அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. கடவுள்கிட்ட பொறுமையா உட்காந்து பேசுங்க. ஃப்ரெண்டு கிட்ட எப்படி பேசுவாங்க பேசுங்க. அவங்க நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மன அமைதி கிடைக்கும். அப்புறம் உங்களுக்கு ஒரு சந்தோஷமும் கிடைக்கும். உங்களுக்கு அந்த ஒரு பிரச்சனையில இருந்து எப்படி வெளியே வரணும்னு உங்களுக்கு கடவுள் நல்லா பதில் கொடுப்பாங்க. இதை நீங்க நல்லா யூஸ் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நான் என்ன சொல்ல வரேன்னா நம்ம நம்ம இப்ப நம்ம பிள்ளைகள் இப்போ சில பேர் கேட்பாங்க, படிப்பாங்க, படிக்க மாட்டாங்க. ஒரு பிள்ளை நல்லா படிக்கும், ஒரு பிள்ளை கொஞ்சம் ரொம்ப பிளேஃபுல் மூட்ல இருக்கும். அதை பத்தியும் யாரும் சொல்லக்கூடாது. அது என்ன நடக்குது தெரியுமா, அவங்க நினைப்பாங்க, இவளுக்கு இப்படிதான் வேணும், ஒரு பையன் நல்லா படிக்கான், ஒரு பையன் சுத்துறான் அப்படின்னு நினைப்பாங்க. அது பேசவே கூடாது. சரி, நம்ம பிள்ளை, நம்ம பெற்று எடுத்த பிள்ளைய நம்ம பிள்ளைய எப்படி எப்படி வளர்க்கணும், எப்படி சொல்லி புரிய வைக்கணும், அது நம்ம கிட்டதான் இருக்குது. அடுத்தவங்கள போய் சொல்லி அது என்ன சொல்றது, நம்மளது இமேஜ் ஸ்பாயில் ஆயிடும். நம்மளுக்கு நம்ம குழந்தைக்கு இமேஜ் வேற ஸ்பாயில் ஆயிடும். அவங்க போவாங்க வருவாங்க, அவங்களுக்கு ஒரு டென்ஷனா ஒரு டிப்ரெஷன் லெவல்ல போயிடுவாங்க. அதுக்குமே பெட்டர் நம்ம விஷயத்தை பத்தி யாருக்குமே பேசக்கூடாது. முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்றேன் உங்களுக்கு நான் இந்த வீடியோல, என்னன்னா இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா நம்ம ஒர்க் போறோம், சம்பாதிக்கிறோம், நம்மள்ட்ட ஒரு நல்ல ஒரு பேங்க் பேலன்ஸ் இருக்குது, நம்மள்ட்ட காசு நல்லா இருக்குது, நல்ல நகை நட்டெல்லாம் சேர்த்து வச்சிருக்கோம், சொத்தெல்லாம் சேர்த்து வச்சிருக்கோம், 2 3 வீடு கட்டிருக்கோம், வீடு வாங்கியிருக்கோம், எவ்வளவு செஞ்சிருக்கோம். சில பேர் அதை போய் அடுத்தவங்க நினைப்பாங்க, அடுத்தவங்களை போய் எதையும் அதை பத்தி ஷேர் பண்ணக்கூடாது. நம்ம பாட்டுக்கு ஹாய் ஹலோ எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, எப்படி போகுது வாழ்க்கை, எப்படி போகுது, அப்படியே கேஷுவலா பேசணும். நம்ம போய் அவங்கள்ட்ட இப்படி சொல்லக்கூடாது, நான் இப்போ ஒரு வீடு வாங்கியிருக்கேன், இப்ப நான் என் பையன் புதுசா வேலைக்கு வேலைக்கு சேர்ந்திருக்கான், நல்ல சம்பளம் கிடைக்குது, அப்புறம் நான் புதுசா மொபைல் வாங்கியிருக்கேன்,
புதுசா டிவி வாங்கியிருக்கேன். இப்படி இப்படி வந்து நம்ம வந்து நம்மளை பத்தி யார்ட்டையும் போய் பெருமையா வந்து பேசக்கூடாது. கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்கால, கடவுளுக்கு நன்றி சொல்லணும். கடவுளே எனக்கு இது கொடுத்துருக்க ரொம்ப நன்றி, இதுக்கு மேலேயும் எனக்கு கொடுப்பேன்னு நான் வந்து ரொம்ப நம்புறேன், ரொம்ப நன்றி, தேங்க்யூ சொல்ல கடவுளுக்கு நன்றி சொல்லணும். அடுத்தவங்கள்ட்ட போய் இதை பத்தி நம்ம வந்து எதுவும் ஷேர் பண்ணக்கூடாது. இதுல வந்து இதுல ஷேர் பண்ணும்போது நம்ம வந்து ரொம்ப பிரச்சனையில வந்து நம்ம போய் மாட்டிக்கிறோம். அது என்னன்னு வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். ஒண்ணு வந்து அவங்கள்ட்ட சொல்லாம இருக்கும்போது நம்ம வந்து அவங்க யார்ட்டும் ஏமாறாம இருக்க முடியும். என்னன்னா எதுக்கு ஏமாறாம இருக்க முடியும், அதுக்கு எதுக்கு காரணம் நான் சொல்றேன்னா, அவங்க என்ன நினைப்பாங்க தெரியுமா, சரி இவகிட்டதான் நிறைய பணம் இருக்குல்ல, இது ரொம்ப பொருள்லாம் வாங்குறால, இவள கொஞ்சம் பணம் கேட்கலாம். அவங்களுக்கு பணத்து தேவையில்லை, அவங்க பணம் தேவையே இல்லை, அவங்க வேணும்னு வந்து நம்மள்ட்ட வந்து பணம் கேட்பாங்க. அப்போ வந்து நம்ம வந்து நம்ம கொடுத்துட்டோம்னு நினைச்சுங்க, நம்ம கொடுத்துட்டோம், சரி எங்க ஃப்ரெண்டு தான் கொடுத்துட்டோம் அப்படி நினைச்சால திருப்பி அந்த பணம் எந்த காலத்திலும் உங்க கையில வந்து சேராது. அது கூட பிறந்த பொறப்பா இருக்கட்டும், இல்ல ரிலேட்டிவ்ஸா இருக்கட்டும், இல்ல நம்ம முகப்பழக்கம் தெரிஞ்சவங்களா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அந்த பணம் திருப்பி உங்கள்ட்ட வரும்னு எந்த ஒரு கனவு காண வேண்டாம். அந்த பணம் அதோடதான் போயிருச்சுன்னு நினைச்சுக்கணும். சரியா? இதுல நம்ம காப்பாற்ற முடியும். அவங்கள்ட்ட எதையும் சொல்லக்கூடாது. நம்ம வாடு நம்ம வாழ்க்கையை போயிட்டே இருக்கணும். என்ன கேட்டா வாங்கினேன், அது செகண்ட் ஹேண்ட்ல வாங்கினேன் அப்படி சொல்லிட்டு நம்ம வாடுக்க லைட்டா வெளியே வந்துடணும். அதான் இது வாங்கினேன் அது வாங்கினேன் யார்ட்டையும் வந்து ஷேர் பண்ணவே கூடாது. இது ஒரு விஷயம் நமக்கு நல்லது நடக்கும். ரெண்டாவது வந்து நம்ம வந்து சந்தோஷமா வாழ முடியும். அடுத்தவங்கள்ட்ட சொல்லாம இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில நல்ல ஒரு சந்தோஷம், மன அமைதி, அது நம்மளுக்கு 100% கிடைக்கும். இது ரெண்டு விஷயம் நடக்கும். நம்ம யார்ட்டையும் சொல்லாம இருக்க நம்ம பாட்டுக்கு நம்ம வேலை உண்டு, நம்ம லைஃப் உண்டு போனா அது வந்து நம்மளுக்கு இந்த ரெண்டு பிளஸிங் கிடைக்கும். ஒண்ணு வந்து நம்ம மன அமைதியோட இருக்கலாம். ரெண்டாவது வந்து நம்ம அவங்கள்ட்ட வந்து ஏமாறாம இருக்கலாம். இல்லைன்னா வந்து நம்ம வாட்டுக்கு படபடன்னு நம்ம புலம்பிடுவோம், நான் இது வாங்கினேன் அது வாங்கினேன் இப்படி செஞ்சு, நான் இந்த டூருக்கு போனேன் அங்க போனேன் இங்க போனேன், சரி இப்படியா உன்னை நான் நல்லா வந்து ஏமாத்துறேன்னு சொல்லிட்டு, சரி எனக்கு ஒரு லட்ச ரூபாய் பணம் கொடு, எனக்கு ஒரு 50,000 பணம் கொடு, நான் கைமாத்தா வாங்குறேன் திருப்பி நான் கொடுத்துருன்னு சொல்லுவாங்க. ஆனா அவ்வளவுதான் கடி. அந்த பணம் எந்த காலத்துலயும் உங்களுக்கு வர போறது கிடையாது. அதுல ஒன்னே ஒண்ணு உங்களுக்கு கிடைக்கும், என்னன்னா உங்களுக்கு ரெண்டு பேருக்கு வந்து பேச்சுவார்த்தை இல்லாம போலீஸ் கம்ப்ளைண்ட் அது இது வழக்கு அதுல போய் நிற்கும். இது பெஸ்ட் மெடிசன் என்னன்னா, ஓகே ஹாய் ஹலோ அதை பத்தி சொல்லிட்டா போயிட்டே இருக்கணும், எதை பத்தி ஷேர் பண்ணக்கூடாது. இது ஒரு பெஸ்ட் மெடிசன், யூஸ் பண்ணி பாருங்க. இது வரைக்கும் இந்த வீடியோ வந்து பொறுமையா பார்த்ததுக்காக ரொம்ப நன்றி. எல்லாரும் நான் கேட்டுக்கிறேன், இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, முடிஞ்சா ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்ப நன்றி, தேங்க்யூ. இன்னொரு அழகான வீடியோல திருப்பி நம்ம சந்திப்போம். அது வரைக்கும் பாய், டேக் கேர்.